அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளும். சிக்கல் சிங்காரவேலர் கோவில், வரவச்சேரி கந்தசாமி கோவில், எட்டுக்குடி முருகன் கோவில், எண்கண் முருகன் கோவில் என 4 ஸ்தலங்கள் உள்ளது. சிக்கல் சிங்காரவேலர் கோவிலும் வரவச்சேரி கந்தசாமி கோவிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. எட்டுக்குடி முருகப்பெருமான் கோவிலும் எண்கண் முருகப்பெருமான் கோவிலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த 4 கோயில்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். இந்த 4 ஸ்தலங்களிலும் உள்ள முருகப்பெருமான் சிலைகளை செய்தவர் ஒரே சிற்பி அவர் என்பது சிறப்பு. அவர் பெயர் சிற்ப முனிவர். இவர் முருக பக்தர் ஆவார். சிக்கலில் அழகான முருகப்பெருமான் சிலையை சிற்பி செய்ததை பார்த்த அரசர் சிலையை பார்த்து அழகை ரசித்து மெய் மறந்து இதுபோல் வேறு சிலையை செய்யக்கூடாது என கூறினார். பின்னர் பரவச்சேரியில் கந்தசாமி சிலையை செய்தது அறிந்த அரசர் சிற்பியின் கை கட்ட விரலை பறித்து விடுகிறார். மேலும் முருக பக்தரான சிற்பி எட்டுக்குடியில் முருகப்பெருமான் சிலையை செய்கிறார். இதை அறிந்த அரசர் கோபமுட்டு கண்களை பறித்து விடுகிறார். சிற்பி கை கட்ட விரலையும் கண்களை மேய்ந்து ஒரு சிறுமியின் துணை கொண்டு எண்கண்ணின் மேலும் ஒரு முருகப்பெருமான் சிலையை கல்லில் செய்கிறார். சிலைக்கு கண் செதுக்கிய போது முருகப்பெருமான் பேரருளால் கண்களை பெறுகிறார். கண்களை மீண்டும் பெற்றதால் எண்கண் என இக்கோவில் கூறப்படுகிறது. அதை அறிந்த அரசர் சிற்பியிடம் மன்னிப்பு கோருகிறார். பிரம்மதேவன் 8 கண்களால் சிவபெருமானை தரிசனம் செய்ததால் எண்கண் எனவும் பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. எனவே ஒரு முறை நீங்கள் ஒரே நாளில் 4 கோயில்களையும் கண்டு தரிசனம் செய்வது சிறப்பாகும். மேலும் 4 முருகப்பெருமான் முகபாவும் ஒன்றாக உள்ளது என்பது சிறப்பாகும். முருகப்பெருமான் தரிசனம் செய்து பலன் பெற்று வாழ்வோம் வளமாக. வாழ்க வளமுடன், நீங்கள் நலம்.